ரீசெண்டா ஜமான் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இந்த படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகும்னு இப்ப சொல்லிருக்காங்க. விஷாலோட மதகஜ ராஜா படம் ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகுன்னு சொல்றாங்க. இது உண்மையான நேத்து ஒருத்தர் கேட்டாரு. ஆனா நான் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொன்னேன். இப்ப இந்த படத்தை ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல கொண்டு வரதுக்கு ஒர்க்கு போகுது. அனௌன்ஸ்மெண்ட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். யுவன் தந்திரன் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பார்ட் 1ல கௌதம் கார்த்திக் லீடா பண்ணாரு. ஆனா இதுல அவரு இல்ல போல. சமுத்திரக்கனி, சரண், தம்பி ராமையா ரெடன் கிங்ஸ்ல இருக்காங்க. பேச்சு படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். மம்முட்டியோட டர்போ படம் ஆகஸ்ட் 9 சோனி லெவல வரப்போகுது. சோ இப்போ டேட் மாறிடுச்சு. சரிபோதா சனிவாரமோட அடுத்த சாங் ஜூலை 13 வரப்போகுது. யோலோன்னு ஒரு புது படம் இன்னைக்கு தமிழ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் காம்போல ஒரு படம் வரப்போறதா ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்ரீகாந்த் டைரக்ஷன்ல யாஷம் அப்துல் மியூசிக் பண்றாரு. தனுஷோட தேரே இஷ்குமேன் மூவில திருப்தி திம்ரியை நடிக்க வைக்க இப்ப டாக்ஸ் போகுது. கவினோட அடுத்த படத்துக்கான பூஜை நாளைக்கு நடக்க போகுது. விஷ்ணு அடவான் டைரக்ஷன்ல கவின் நயன்தாரா நடிக்க போறாங்க. தி கோட்டு விசில் போட்டு சாங்கோட ஹிந்தி வெர்ஷன் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. வேல்பாரி படம் பத்தி சங்கர் இப்ப பேசியிருக்காரு. வேல்பாரி கதையை நான் படிச்சேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இமீடியட்டா அதுக்கான திரைக்கதையை நான் முடிச்சுட்டேன். இந்த படத்தை 3 பார்ட்டா பிளான் பண்ணிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் படத்துக்கான ஸ்டார் கேஸ்ட ஃபைனலைஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. தி கோட்டோட ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட கெஸ் படி படத்துக்கான ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நாளைக்கு மட்டும் ஷூட்டிங் பெண்டிங் வச்சுட்டு அவங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை பார்க்க போயிருக்கணும். ஏன்னா இப்ப அந்த ஒர்க்கு தான் போகுது. லாஸ்ட் ஒரு 2 டேஸா 2018 படம் எடுத்த டைரக்டர் சிம்புவோட அடுத்த படத்தை எடுக்க போறதா சொல்றாங்க. ஆனா இந்த நியூஸ் நீங்க சொல்லல, அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகாம இருந்துச்சு, அதான் நான் அப்ப சொல்லல. இப்ப ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இனிமே நான் அந்த அப்டேட் சொன்னாது படசு. நீங்க கேட்டதால தான் இப்ப நான் சொன்னேன். அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பாப்போம். ஷாருக் கானோட கிங் படத்துக்கு யாரு மியூசிக் பண்றான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் தெரியல. ஆனா அனிருத்த உள்ள கொண்டு வரதான் ஷாருக் கான் ஆசைப்பட்டிருக்காரு. சர்தார் 2ல வில்லன் யாரு, ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் என்ன ஸ்டார்ட் ஆகல. சர்தார் 2க்கான வில்லன் அப்டேட்லாம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். நான் வந்தா சொல்றேன். அமரன் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கு அப்டேட் வரல. ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 27 படத்தை கொண்டு வர டாக்ஸ் போகுது. சோ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்டேட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜியும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதாவும் அந்த படத்துக்கான பேரு மாசாணி அம்மன் சொல்றாங்க. இது அபிஷியலான்னு கேட்டிருக்காரு. இது அபிஷியல் இல்ல, ஆனா இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துரும். சர்பாட்டா படம் இப்ப தியேட்டருக்குலாம் வந்திருந்தா 100 கோடி வந்திருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்திருக்கும். இல்ல அதுக்கு க்ளோஸ் ஆகாது வந்திருக்கும். நிறைய பேர் தங்கலான் படம் 1000 கோடி பண்ணுமா, கூலி படம் 1000 கோடி பண்ணுமான்னு கேக்குறீங்க. இந்த 1000 கோடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் கையில ஒண்ணுமே இல்ல. இந்த 1000 கோடி வசூல் வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இது படம் எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பரீட்சை மாதிரி தான். பரீட்சைக்கு என்ன வேணும்னு நான் சொல்லிட்டேன். பரீட்சை எழுத போறவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும். ஆனா எனக்கு இது போதுன்னு பரீட்சை எழுத போறவங்க அலட்சியமா போனாங்கன்னா மார்க் குறையதான் செய்யும். அதே மாதிரி தான் இந்த 1000 கோடிக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் பண்ணணும், படம் நல்லா இருக்கணும், நார்த் டே மார்க்கெட்டை பிடிக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தா 1000 கோடி வரும். இரவன் பட டைரக்டரோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். ஜெகதண்டா XXXோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 கோடி கிட்ட. இந்தியன் 2ஓட பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன். தங்கலான் மூவில ஜியோ ஸ்டுடியோ கமிட் ஆயிருந்தாங்க. அவங்க இப்ப இல்லையான்னு கேக்குறீங்க. அவங்க ப்ரொடக்ஷன் பார்ட்னரா உள்ள வந்தாங்க. இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா மேல லோகோ இருக்கும். இது இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்த போஸ்டர். ஆனா இப்ப வர போஸ்டர்ல ஜியோ இல்ல. சோ மேபி அவங்க ரிமூவ் ஆயிருக்கலாம். சூர்யா அண்ட் விஜயோட டாப் 7 தெலுங்கு ஸ்டேட் கலெக்ஷனை கேட்டிருக்காரு. இதுக்கான லிஸ்ட் இப்போதைக்கு எடுக்க முடியல. நான் எடுக்க முடிஞ்சா எடுத்துட்டு சொல்றேன். வணங்கானுக்கும் தங்கலானுக்கும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா 2 கிளாஷ் ஆக போறதா சொல்றாங்க. எனக்கு இது கிளாஷ் ஆகிறது பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கும் கிளாஷ் பிடிக்காது. ஆனா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட மூவிஸ் வருது. சோ நிறைய மூவிஸ் கிளாஷ் ஆகும். மைதான் படம் நல்லா இருக்கா, தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல இது இருக்கு, அமேசான் பிரைம்ல. விஷ்ணு விஷாலோட அடுத்த படம் பரத்தோட அடுத்த படத்தை கேட்டிருக்காரு. பரத்துக்கு அடுத்து காளிதாஸ் 2. விஷ்ணு விஷாலோட லைனப்ப நான் ஸ்கிரீன்ல போடுறேன். கைதி 2ல சூர்யாவும் வருவாரா, கேமரோல இல்ல ஃபுல்லா வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கைதி 2ல சூர்யா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ரோலுக்கான லென்த் எவ்வளவுன்னு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஒரு படத்தை தியேட்டரிக்கல் ரைட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்னு விக்கிறாங்க. அப்படி வித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பணத்தை எப்படி பிரிக்கிறாங்க, இதெல்லாம் பத்தி கேட்டிருக்காரு. இது உள்ள போனா நிறைய விஷயம் இருக்கு. நான் ஷார்ட்டாவே சொல்றேன். ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணி அவரு ஓனாவே தியேட்டர்களுக்கு கொண்டு வரலாம், இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட விற்கலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அவரு ஓனா ரிலீஸ் பண்ணும்போது படம் நல்லா ஓடனா அவருக்கு பெரிய லாபம், அப்படி ஓடலனா அவருக்கு பெரிய லாஸ். இதே டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வித்தா ப்ரொடியூசருக்கு அப்பவே லாபம். இனிமே படத்தை ஓட வைக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. இதுல 2 டைப் இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ல. ஒரு சிலர் படத்தை அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க, ஒரு சிலர் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. ரெட்ஜெண்ட் மாதிரி ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல எப்படி பணம் வரும்னா, ரெட்ஜெண்ட் வாங்கி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு அமௌண்ட் கொடுத்து படத்தை வாங்காம. அதுக்கப்புறம் அந்த படம் என்ன வசூல் பண்ணுதோ அதுல 10% அவங்களுக்கு கமிஷன். அப்படி வரக்கூடிய வசூலையும் 2 விதமா சொல்லுவாங்க. ஒன்னு கிராஸ், ஒன்னு ஷேர். கிராஸ் 50 கோடினா அதுல பாதி ஷேரா இருக்கும், 25 கோடி கிட்ட. ஒரு படத்தோட கிராஸை விட ஷேரும் அதிகமா வரும்போது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இதை இவ்வளவுதான் ஷார்ட்டா சொல்ல முடிஞ்சது. புரிஞ்சுதா என்னன்னு சொல்லுங்க.
விஜய் அண்ட் த்ரிஷா பத்தி ஒரு நியூஸ் போகுது. இத பத்தி என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இத பத்தி நான் ஒன்னும் சொல்ல இல்ல. எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் இந்த மாதிரி நியூஸ் வரும். இதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. இந்த கமெண்ட்டுக்கான பதில 2 டேஸா நான் சொல்ல நினைக்கிறேன். ஆனா இது கொஞ்சம் பெருசா சொல்லணும். இப்ப இன்னைக்கு சொல்ல முடியல. டைம் இப்பவே 8:30. சோ இனிமே எடிட் பண்ணி போட டைம் ஆயிடும். இதுக்கான பதில் கண்டிப்பா நாளைக்கு நான் சொல்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கிடைச்சா நான் சொல்றேன்.